ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அக்ஷு. இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹீரோயினி வந்துட்டு வீட்டில் வந்து ரெடி ஆகிறாங்க. அழகாக மேக்கப்லாம் போடுறாங்க. அசிஸ்டன்ட் ஒரு மாதிரியாக லுக்கு விடுறாங்க. இது சரியில்லையே. அடுத்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ என்னன்னா, ஹீரோவும் அவர் பங்குக்கு சும்மா இல்லை. அசிஸ்டன்ட் வந்து மூஞ்ச கழிக்கோங்கிறாங்க. பார்த்தா ஹீரோக்கு தண்ணிலையும் ஹீரோயினி ஃபேஸு, அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினியாக தர்றாங்க. பார்த்தா கிளப்ஸும் ஹீரோயினியாக தர்றாங்க. ஐயோ என்னடா இது கொடுமைன்ட்டு மூஞ்சிலே 2 வாட்டி அசிஸ்ட் இல்லை நான் அப்படியா போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அசிஸ்டன்ட் என்னன்னா, நம்ம மூஞ்சி தானே கழுவ சொன்னோம், இவர் என்ன நம்ம வேற என்னமோ பண்ண சொன்ன மாதிரி குடுகுடுன்னு ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்ட் வாய்ஸ். நெக்ஸ்ட் சீன் வந்துட்டு ஹீரோயினி வந்து ஹீரோவோட சேம்பருக்கு என்டர் ஆகிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து மெடிடேஷன் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கையில் அந்த பென் இருக்கும்ல, ஸோ ஹீரோ மூஞ்சிலே கிறுக்கி விட்டுருவாங்களா. ஹீரோ ஒன்று இருந்துச்சு, ஹீரோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கன்னா, நான் மெடிடேஷன் பண்ணுறேன், ஏன்னா வந்து எனக்கு தேவையில்லாத தாட்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோனியும் சரி, ஹீரோ ஒன்னே சொல்கிறாங்க, நீ உள்ளே போயிட்டு உட்காந்து நோட்ஸ் எடு அப்படிங்கிறாங்க. என்னது, உங்களை தான் நான் எழுதவே வந்திருக்கேன், நீங்கள் என்னென்னா என்னை உள்ளே போய் உட்காந்துக்கோங்கிறீங்க. இல்லை நானும் இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறேன், எனக்கும் நிறைய தேவையில்லாத தாட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோவும் முழிச்சுன்னு இருக்காங்க. ஹீரோனி மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ வந்து ஹீரோனியே பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து ஐயோ இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, ஹீரோனி நீயே வெளில நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டாங்க. ஒன்று ஹீரோனி இருந்துச்சு, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஒரு வேளை நேற்று நைட் நடந்தனால தான் நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்கன்னா, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின் போது அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து பேசவே முடியல. உடனே ஹீரோயினி வந்துட்டு மறுபடியும் கிஸ் குத்துட்டு இதானே உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத பப்ளிக் பிளேஸில் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஒரு ஆறை தான் காட்டுறாங்க. அங்கே என்னென்னா ஃபிஷர்மேன்ஸ்லாம் வந்து மீன் பிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து 2 பேர் பிடிக்கும் போது இன்னொருத்தர் கேட்குறாங்க, என்ன நீ இன்னும்மா மீன் பிடிச்சின்னு இருக்க, அப்போனா வந்து நீ இன்னும் பணக்காரனா ஆக போகிற போலன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு பேசிக்கினே இருக்கும்போது அந்த பக்கம் படகுல இருக்கவங்க ஃபேஸ் காட்டுறாங்க. பார்த்தா பயந்துடுறாங்க. ஏன் பயந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரில, இனிமேல் தான் பார்க்கலாம். ஸோ பயந்துட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து காட்ஸ்க்கெலாம் வந்து தகவல் கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்கள பார்த்தா அவங்க யாருன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு க்ரௌன் பிரின்ஸும் வந்து மினிஸ்டரும் வந்து பேசிக்கிறாங்க தனியாக. அப்போ வந்துட்டு மினிஸ்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு வந்திருக்காங்க, அவங்கள வந்து உஜ்ஜிங்கிற இடத்துல தான் அவங்கள கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது, உஜ்ஜிங்கிற இடம் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து மொவா வந்துட்டு அவங்க வராங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்க இந்த வெஸ்டர்ன் இவங்க தான், இந்த ஃபாரினர்ஸ் தான் வந்து அவங்கன்னு சொல்லிட்டு மொவா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொவா போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஃபாரினர்ஸ் வந்து சீக்கிரமாக வந்துட்டதுனால அவங்கள வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இன்வெஸ்டிகேஷன் காட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால பிரின்ஸும் மினிஸ்டரும் பேசிக்கும் போது மினிஸ்டர் இருக்கவங்க சொல்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷனில் வந்துட்டு இவங்க ஸ்பைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பிரின்ஸ் சொல்கிறாங்க, இல்லை ஸ்பையெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, ஸ்பையாக இருந்தால் நம்மளுக்கு எப்படி தெரியாமல் உள்ளே நுழைவாங்க தான் பார்ப்பாங்களே தவிர இந்த மாதிரி ஆத்தங்கரையில் அசால்ட்டாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஓகே நான் அவங்கள வந்து என்னோட டேரெக்டாக வந்து நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாரும் வந்து அங்கேயே போகிறத பார்த்துட்டு ஹீரோனி என்ன நிறைய பேர் ஒரே இடத்துமா போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரியன் கிட்ட கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உடனே உனக்கு தெரியாதாமா, இப்போ வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து அந்த ஃபாரினரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க, அங்கே தான் எல்லாரும் போகிறாங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் போகிறாங்க. பார்த்தா நிறைய டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இது வச்சுருக்காங்க. இங்கிலீஷ், ஜாப்பனீஸ், சைனீஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் வந்து அவங்க ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க போல். ஆனால் ஃப்ரெஞ்சு தெரிஞ்சவங்க இங்கே யாருமே இல்லாததுனால அந்த ஒன்றுமே புரியல. என்னடா அது எதுவுமே புரியலையே, அவன் லாங்குவேஜும் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம பேசுறது அவனுக்கு புரிய மாட்டேன்னா கடைசியில் வந்துட்டு சரி மறுபடியும் கூட்டிகிட்டே போயிடுங்க இவனன்னு சொல்லும் போது அவனால் பேச முடியல. நான் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே தவிர்த்து அவங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அப்போ வந்து அந்த ஃபாரினர் வந்து தப்பிக்கணும்னு பார்க்குறாங்க. தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கார்டெலாம் பிடிச்சி தள்ளி விட்டு அப்போ வந்து அவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்ச போது நிறைய குண்டு சத்தம்லாம் கேட்குது, எப்படி சொல்ல கன் சவுண்ட்லாம் கேட்குது. அப்போ வந்து எல்லாரும் வந்து அலர்ட் ஆகிடுறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு குயின் கிட்ட வந்து அவங்களோட கோர்ட் லேடி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க தான் வந்துட்டு அவங்களால தான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குயின் கிட்ட சொல்கிறாங்க. உடனே வந்து அப்போ தான் வந்து கன் சவுண்ட் கேட்குது. சரி நீ வெளில போய் என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு குயினை அமுச்சு விட்றாங்க அந்த கோர்ட் லேடியை. அப்புறம் நம்ம ஆஃபீஸில் சப்பியும் மீனாவையும் தான் காட்டுறாங்க. கேட் ஆண்டியே நின்றுட்டு கதை வண்டியே நின்றுட்டு, ஐயோ அந்த வெஸ்டர்ன் வேற தப்பிச்சிட்டாங்களா, இங்கே எங்கேயாச்சும் வந்துட்டாங்களா, கன் ஷூட் வேற கேட்குது, அவங்க வேற கூரைக்கு கூரை தாவுவாங்களாம், கீழே இருந்தாலும் அவங்க வந்து மேலே குச்சிருவாங்களாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சினிமா கதையெல்லாம் எடுத்து விடுறாங்க சப்பியும் மீனாவும். அப்போ வந்து ஆஃபீஸர் யான்னு கேட்குறாங்க, உங்களுக்கு எதுவும் வேலை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையா, நீங்கள் என்ன சும்மா வெட்டியாக நின்று கதை அடிச்சு நிற்கீங்க, அதுவும் கதமான போய் நின்றுட்டு வரானா பார்க்குறீங்க, அவன் வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா நம்மளுக்கே தலைக்கு மேலே வேலை இருக்குது, அதுதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஏன் பேசினே இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒர்க் பண்ணும்போது சிங்கமே வந்துருச்சுன்ட்டாங்க. இதனால நான் என்ன பண்ணேன், நாங்கள் எல்லாரும் ஒர்க் தான் பார்த்துருந்தோம். ஏன்னா வந்து அதை கவனிக்க கூட நம்மளுக்கு டைம் இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒர்க் இருக்குது. நீங்கள் 2 பேரும் என்ன வெட்டியாக கதை அடிச்சுன்னு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் யாங் வந்து 2 பேரையும் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு 2 பேரும் சொல்கிறாங்க, ஐயோ அவங்க நம்மளை ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு போது, நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. காட்ஸ் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க அந்த ஃபாரினரை. ஸோ நீங்கள் 2 பேரும் போயிட்டு வேலை பாருங்கள், அதுதான் இப்போ வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு யாங் சொல்லிடுறாங்க. அவங்க வந்ததையும் நோட்ஸ் எடுக்கணும்ல, அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ மட்டும் நீங்கள் போய் கிளம்பி வேலை பார்க்கலனா உங்களுக்கு நைட் டியூட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆஃபீஸர் யாங். உடனே வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நைட் டியூட்டியான்னு சொல்லிட்டு இவங்களும் சேர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்டாரியன்ல 3rd சன்னுட்டு ஒருத்தங்க இருப்பாங்களா. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க தான் இருக்கலே சின்ன பையன், ஓகேவா. ஸோ அவங்க வந்துட்டு சாங் ஆஃபீஸர், அதான் நல்லா ஹைட்டாக பல்காக இருப்பாங்களா. ஸோ சாங் ஆஃபீஸர் அவர் பேர். ஸோ சாங் ஆஃபீஸர், நான் ரெஸ்ட் ரூம் போனேன், என் கூட வரீங்களா. நாங்கள் மறுபடியுமாப்பா, சரி வரேன், நீ என்னோட சின்ன பையன் மாதிரியே இருக்க, சரி வான்னு சொல்லிட்டு அவர் கூட போகிறாங்க. உடனே யாங்கும் சொல்கிறாங்க, ஐயோ பார் குழந்தைங்க மாதிரியே 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நானும் போகிறேன் கூடன்னு சொல்லிட்டு சாங்கும் போயிடுறாங்க. ஆஃபீஸர் யாங்கும் போயிடுறாங்க. ஆஃபீஸர் யாங் போனதை பார்த்துட்டு கூட இருக்க நிறைய பேர் போயிடுறாங்க. என்னடா இது காலியாக கிடக்குதுங்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பிரின்ஸோட சேம்பரை தான் காட்டுறாங்க. பிரின்ஸோட சேம்பரில் எல்லா காட்சும் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு போகும்போது அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, என்ன பிரின்ஸ் நீங்கள் இவ்வளோ ஈஸியாக இருக்கீங்க, எல்லாருக்கிட்டையும் திட்ட வேணாமா, இந்த பிரின்ஸோட சேம்பரில் யார் இருக்க போகிறா, ஏன் வந்து தேடுறீங்க, நான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பேச முடியாதான்னு போது ஹீரோ ஒரே வார்த்தையில், இப்படிலாம் வந்துட்டு நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நம்மளே வந்து இப்படி நடந்துக்கிட்டா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், நீ ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட வந்து ஹீரோ சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அசிஸ்டன்ட் என்னது நான் கெட்ட பையனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக மேலே கூரையிலேருந்து அந்த ஃபாரினர் குதிப்பாங்களா. உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஊன்ட்டு கரெக்டாக காட்ஸ் போயிட்டாங்கன்னா ஸோ 2 கிளர்க்ஸும் அசிஸ்டண்ட்டும் வந்து அடிச்சுக்கினே இருப்பாங்க. ஹீரோ பதறிட்டு ஓடுவாங்க. நினச்சி அப்படியே ஓடி போயிடுவாங்கன்ட்டு. ஆனால் ஹீரோ தான் வந்து ஒரு இரும்பு சொம்பு எடுத்துகிட்டு வந்து டமால்னு ஃபாரினர் மூஞ்சிலேயே வைப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ அசிஸ்டன்ட் 2 பேரும் வந்து கை காலை கட்டி ஒரு ரூம்குள்ளே போட்டுருவாங்க. அதான் பிரின்ஸோட வந்து ரூம்குள்ளே போட்டுருவாங்க. அப்போ தான் ஹீரோயினி வராங்க. என்ன ஹீரோயினி, சரி அசிஸ்டன்ட் வந்து பதறிங்கன்னே பேசுவார். ஐயோ வந்து கட்டி போட்டுட்டோம், நான் இப்போ போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸில் போயிட்டு நான் புகார் தரேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினி சொல்லுவாங்க, எங்கே அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னா, ஓ அங்கே போகக்கூடாது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற போலீஸ் கிட்ட தான் நான் போகணுமா, காட்ஸ் கிட்ட தான் நான் போகணுமானா, ஐயோ நான் அதை சொல்லலை, இப்போதைக்கு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா தப்பிச்ச குட்டுறதுக்காக அவரை தூக்கி வந்து ஜெயிலில் இல்லை கொன்னுடுவாங்க. அதனால வந்துட்டு அவர் எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காரு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம போய் வந்து புகார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லும் போது அசிஸ்டண்ட்டும் ஹீரோ கிட்ட கேட்பாங்க, சார் அவ சொல்றது மட்டும் நம்பிடாதீங்க சார் அப்படின்வாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவான், ஆமாம் ஹீரோயினி சொன்னது கரெக்ட் தான், நான் ஹீரோனிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றவார். என்னது ஹீரோனிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானா அப்படின்னா 2 பேரும் ஓடிடுறாங்க அதுக்குள்ள. ஸோ ஹீரோயினி அசிஸ்டன்ட் 2 கிளர்க்ஸ் 2 பேரும் வந்துட்டு சரி உள்ளே போய் பார்க்கலாங்கன்னாங்க. ஹீரோ தான் போய் திறக்க போகிறார். அதனால ஹீரோக்கு பயமாக இருக்குது. உடனே அசிஸ்டண்ட்டை பார்த்து நீ திறன்னுவார். உடனே அசிஸ்டன்ட் வந்து கிளர்க்ஸை பார்த்து நீங்கள் போய் திறங்கன்னுவாங்க. ஹீரோனிக்கு ஐயோ என்னடா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி உள்ளே போய் பார்த்தா ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபாரினர் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க ஜன்னல் வழியா. ஐயோ என்னடா இது இப்போ தான் பிடிச்சி வச்சு அதுக்குள்ளே தப்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தே சொல்கிறாங்க. தப்பிச்சு வரும்போதும் பேலஸ்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்களா. அப்போ வந்துட்டு ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அது யாருன்னா நம்ம ஜில் இருக்காங்களா, அவங்க தான் வந்து அந்த ஃபாரினருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் வந்து கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஃபாரினர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிலுவை காட்டி தான் வந்துட்டு அந்த ஃபாரினரை ஒத்துக்க வச்சிருப்பாங்க. சீன்லேயே வந்து அரசவை தான் காட்டுறாங்க. அரசவையில் 2 பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஃபாரினர்ஸ். ஆனால் வந்து கிங் வந்து ஃபர்ஸ்ட் க்ரௌன் வந்து திட்டுறாங்க, எதுக்கு நீ இப்போ தனியாக அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு, நீ விசாரிக்கணும்னு சொன்னனால தான் இப்போ அவன் தப்பிச்சு போயிருக்கான், இதுக்கு இப்போ நீ என்ன சொல்ல போறன்னு கேட்கும்போது உடனே பிரின்ஸ் வந்து சாரி அப்படின்ட்டுருவாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, இந்நேரத்துக்கு அவன் பேலஸ்லேருந்தே தப்பிச்சு போயிருப்பான், அதனால் வந்து கண்ட்ரி ஃபுல்லாக தேட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கவங்க வந்து இல்லை அவன் இன்னும் பேலஸில் தான் இருப்பான், எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபாரினர்னால கிறிஸ்டியன் தான் இருக்கலாம், ஸோ இங்கே இருக்க கிறிஸ்டியன்ஸ் யாராச்சும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து 2 பக்கமும் போயிட்டே இருக்கும் போது ஓகே கிங் என்ன சொல்லினா, ஓகே அவங்க இங்கே இந்த பேலஸ்குள்ளே யார் யாரெல்லாம் கிறிஸ்டியன்ஸாக இருக்காங்களோ அவங்களாம் தேடி கண்டுபிடிங்க, மேபி அவங்கள கூட யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து ஃபுல் காட்ஸும் வந்துட்டு எல்லாரையும் பிடிச்சி தேடுறாங்க.
அப்போ வந்து காட்ஸ் வந்து குயின் இருக்க சேம்பருக்குள்ள என்டர் ஆகும்போது குயின் சொல்லுவாங்க, ஒருத்தர் மேல கூட நீ கை வைக்கக்கூடாது. அப்படி நீ கை வைக்கிறதா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என் மேல தான் நீ தேடணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா காட்ஸும் போயிடுவாங்க. உள்ள பார்த்தா மொவ்வா தான் இருப்பாங்க. மொவ்வா கிட்ட கேட்பாங்க. குயின் வந்து என்ன ஆச்சுன்னும் போது, இந்த மாதிரி நான் போயிட்டு ரிசீவ் பண்ற முன்னாடியே அந்த ஃபாரினர் வந்து வந்துட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே அப்படின்னு சொன்ன உடனே குயின் சொல்லிடுறாங்க, நீ நீ இப்படி சொல்லிடுற. ஆனா வந்து செகண்ட் ஸ்டேட் அதான் நம்மளோட வில்லன் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால வந்துட்டு அவனுக்கு ஃபாரினர் வந்து உயிரோடவும் இருக்கலாம், இல்லை செத்து போயும் இருக்கலாம். ஆனால் வந்து செகண்ட் ஸ்டேட் மினிஸ்டர் கையில் மட்டும் ஃபாரினர் கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு குயின் ஆர்டர் போட்டுறாங்க மொவாக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட ஆஃபீஸில் தான் செக்கிங் நடக்குது. செக்கிங்கில் வந்து எல்லாரையும் செக் பண்ணுறாங்க. அப்போ ஜில்லு தான் வந்து ஐயோ கையிலேயே சில்வர் இருக்குமேன்னு சொல்லிட்டு கையை டைட்டாக இருக்காங்க. ஆனால் கிம் வந்து 2-3 வாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு அரசவையிலேயே ஒரு மாதிரி வியர்டாக பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி அவங்க வந்து தேடும் போது அவங்க ஃபேஸ்லாம் வந்து பதட்டமாக இருக்கும். அது வந்து கிம் வந்து நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. இப்போயும் வந்துட்டு ஜில் வந்து அதே பதட்டத்தோடு இருக்காங்க. கையை வர மூடி இருக்காங்க. அந்த செயினையும் வந்துட்டு கிம் பார்த்துடுறாங்க. ஸோ வந்துட்டு செயின் இப்போ என்கிட்ட கொடு, யாருக்கும் தெரியாமல் கொடுன்னு சொல்லிட்டு கையிலேருந்து பிடிச்சி வாங்கிடுறாங்க கிம்மே. கிம் வந்துட்டு தில்லாக நிற்கிறாங்க. கை காட்டு அப்படின்னா காட்ஸ் வந்து கை காட்டு அப்படின்னா கிம் வந்து நின்றுனே இருக்காங்க. அதுக்கப்புறம் அது காட்ஸ்லேயே ஹையர் அஃபிஷியல் வந்துட்டு பார்த்துட்டு சரி அவர் வேணா விட்டுரு, அடுத்த பர்சன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னன்னா வந்து நோட்ஸ் இருக்க அறையில், அதான் ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்களா, அங்கே போயிட்டு வந்து நம்ம ஃபாரினில் ஒளிய வச்சிருவாங்க நம்மளோட ஜில் வந்து. அதுக்கப்புறம் நம்ம பிரின்ஸ், ஹீரோயினி, அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் 3 பேரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ எல்லா இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லும் போது கையிலேருந்து கண்ணாடி எடுத்தது. அப்போ பரவாயில்ல, நான் பார்க்க இன்னசென்ட்டாக மாதிரி தான் இருக்கேன், அதனால என்னை யாரும் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு பேசிக்கினே இருக்கும்போது ஹீரோ உடனே சோகமாக இருக்காங்க. ஏன் அவங்க சோகமாக இருக்காங்கன்னா, அவன் பாவம் என்ன பண்ணுவானே தெரியல, தனியாக வேற இருக்கான், அவனை வேற யாராச்சும் பிடிச்சி போட்டு கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கினே இருக்கும்போது அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எதுவும் நடக்காது பிரின்ஸ், அப்படின்னா அவனுக்கு ஒரு வேளை சோறாச்சும் போட்டு தான் கொண்டுவாங்களே தவிர நம்ம இதுவில் வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லும்போது எங்கேருந்தோ பாத்திரம் உருள சவுண்டு கேட்குது. என்னடா அது சவுண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போய் பார்த்தா நம்ம ஃபாரினர் தான். அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜில் கத்துறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஆச்சுன்னு போது அப்போ அந்த ஃபாரினர் வந்து கொரியன்லேயே பேசுகிறாங்க, அவங்க லாங்குவேஜ்லேயே பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு புக் சேல் பண்ணுறேன், அப்போ வந்துட்டு ஆனால் யாருமே எனக்கு அதுக்கு மணியே தரல இங்கே, அதனால தான் நானே வந்தேன். என் ஒய்ஃப் இல்லாட்டி வந்து என்னை துரத்தி விட்டுட்டா, நீ காசை எடுத்துகிட்டு வரலன்னா வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிட்டா, அதனால தான் நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கேருந்து மணி கலெக்ட் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அசிஸ்டன்ட் 2 பேர் இருப்பாங்களா, கிளர்க் 2 பேர் இருப்பாங்களா, அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் வந்துட்டு அசிஸ்டன்ட், என் பேர் வந்து கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் பேர் என்னது, அவங்க பேர் வந்து சம்பு அசிஸ்டன்ட், இவங்க பேர் வந்து ஹீரோ பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் என்னதுன்னு சொல்லும் போது ஃபாரினர் வந்து சொல்கிறாங்க. ஃபாரினர் வந்துட்டு ரொம்ப லாங்காக அவங்க பேர் சொல்கிறாங்க, நான் ஷார்ட் ஆக்கிக்கிறேன் ஜான்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபாரினர் சொல்கிறாங்க என் பேர் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொரியன்லேயும் பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயின் கேட்குறாங்க, நான் வந்து இங்கே புக்கெலாம் சேல் பண்ணனால நான் கொஞ்சம் கொரியனும் கற்றி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு ஹீரோயினி வந்து பிரின்ஸ் நான் உங்ககிட்ட வெளில கொஞ்சம் வாங்க தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து பிரின்ஸும் வந்துட்டு வெளில வராங்க. அப்போ ஹீரோயினி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, புக் சேல் பண்ணுறவங்களாம் கொரியன் வந்து அவங்க கொரியன் வந்து மிஸ்டேக்காக கூட இல்லை, ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ப்ராப்பராக கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ புக்குக்காக இங்கே வந்த மாதிரி தெரியல, வேறு ஏதோ இதில் விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கண்காணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நைட்டு எல்லா மினிஸ்ட்ரியில் இருக்கவங்களும் வந்து தனியாக பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி க்ரௌன் பிரின்ஸ் வந்து ஆளுதாங்க, பின்ன ஒரு சின்ன பையன்கிட்ட கண்ட்ரியை கொடுத்தா இப்படி தான் ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசிக்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஏன்னா அவன் எப்பயாச்சும் நடுவில் வந்துட்டு குறுக்கு புண்டு சுற்றுதானா அந்த ஜான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜான் மென்ஷன் பண்ணுறேன், அவங்க வந்து ஃபாரினர் தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா, உங்களுக்கு புரியுங்கன்னா நான் ஜான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜான் வந்துட்டு எங்கேயாச்சும் சுட்டுட்டானா என்ன பண்ணுறதுன்னு போது அப்போ வந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, நீ ஏன் கவலைப்படுற, அவன் வந்து காட் கையில் பட்டாலே போதும் எல்லாரும் அவனை சுட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவனால் சரியாக நம்ம கூட கம்யூனிகேட் கூட பண்ண முடியல, அவன் ஏதாச்சும் சொன்னால் தானே நம்மளால் வந்து இன்வெஸ்டிகேஷனே பண்ண முடியும், அவனால் சொல்லவே இல்லைன்னா அப்புறம் நம்ம யார் மேலே தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்மளோட வில்லன் சொல்கிறாங்க, நம்மளுக்கே தெரியும் யார் வந்து அந்த அதான் ஜானை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்கன்ட்டு, பார்த்தா இந்த காடு மொத்த
மொத்த பேலஸையும் வந்துட்டு தேடினாங்க. ஆனால் ஒரு பிளேஸை தவிர, அது நம்மளுக்கே தெரியும், குயின் தான் வந்துட்டு யாருதும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ குயின்தை தவிர மிச்சம் எல்லா பிளேஸையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க போல. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. ஹீரோயினி இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு நைட்டு தான் வராங்க. அப்போ வந்துட்டு ஜில் மட்டும்தான் இருக்காங்க. என்ன சார் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்கும்போது ஜில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் தான் என்ன நைட்டு ஒரு விஷயமா என்னை கூப்பிட்டுருந்தாங்க நோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால நான் அங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜில் சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினி வந்துட்டு, ஓகே சார், நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பும் போது நோட்டெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க, இல்லை சார் நானே பண்ணிப்பேன். இல்லைம்மா, யாராச்சும் ஹையர் அஃபிஷியல் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் வந்து தருவாங்க. அதனால வந்துட்டு நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், என்கிட்ட வேணா கூட நான் வேணா செக் பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோயினி வந்துட்டு, கொடுக்கலாமா வேணாமா, நாளைக்கு நீ கொடுக்குறதா வந்துன்னா சாங் ஆஃபீஸர்கிட்டையும் இல்லைன்னா இன்னொரு ஆஃபீஸர்கிட்டையும் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போவே வந்து பார்த்து வச்சிடுறேம்மான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயினி நோட்டை கொடுத்துட்டு மறுபடியும் நோட் மேலே கை வச்சுட்டு, சார் இப்போ நீங்கள் இதை படித்து பார்த்தாலும் என்கிட்ட மட்டும் தானே சொல்வீங்க, வெளில யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களா, சேஃபாக நோட்டை எடுத்துகிட்டு போய் வச்சிருவாங்களா. ஆமாம்மா, உங்ககிட்ட தான்மா சொல்லுவேன், யார்கிட்டமா சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஜில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒன்று ஹீரோயினி தராங்க. அப்போ வந்துட்டு ஜில் படிச்சுட்டு ஷாக் ஆகிறாங்க. பார்த்தா ஹீரோயினி அந்த ஜான் பற்றியும் எழுதியிருப்பாங்க, அதில் ஃபாரினர் பற்றியும் எழுதியிருப்பாங்க. ஹீரோயினி ஜில் ஆஃபீஸர்கிட்ட சைக்கிளே அப்படின்னு வாங்கலாம், ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ புக் படிச்சுன்னு இருக்காங்க, பக்கத்தில் அசிஸ்டன்ட் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோக்கு ஃபுல்லாக ஹீரோயினி சொன்னது தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஹீரோயினி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க வந்துட்டு ஒரு மோட்டிவோடு தான் இங்கே வந்திருக்காங்க, அது என்ன மோட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டு இவங்களை அமுச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட வந்து சேஃப்டியை நீங்கள் வந்து ஷுர் பண்ணிக்கோங்க, எல்லாரும் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு ஹீரோ வந்து வெளில வந்து அந்த ஜான் இருக்க ரூமை பார்த்துட்டா ஜானே இல்லை. என்னடா அது ஜான் இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்தால் அழகாக ஜாலியாக யார்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ கேட்பாங்க, நீ இங்கே வந்து எப்படி இருக்கன்னு தெரியுமா, எல்லாரும் உன்னை தேடி இருக்காங்க, நீ என்னென்னா ஜாலியாக யார்டில் உட்காந்துருக்கன்னு போது உடனே ஜான் சொல்கிறாங்க, இல்லை நான் உங்களை மாட்டி விட மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வரதுக்கு முன்னாடி வந்து ஜான் வந்து ஒரு பேப்பரில் படிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்த உடனே அதை எடுத்து உள்ளே வந்து உழைச்சி வைப்பாங்க. ஸோ அந்த சீன் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஹீரோ வந்துட்டு ஜான் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க நல்லா. நீ எங்கேருந்து வந்திருக்க, அங்கெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குமே அப்படியான்னு கேட்கும்போது, ஆமாம் அங்கே அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் இருக்கா, ஆனால் பெரிய பெரிய பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நீ எந்த கிங் நாட்டிலேருந்து வர, நானும் அங்கேயே போய் பிறந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்லும் போது உடனே வந்துட்டு ஜான் சொல்லுவாங்க, இல்லை அங்கே வந்துட்டு கிங் இருந்தாங்க இப்போ இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோ என்ன இருந்தாங்க இல்லைங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து ஜான் சொல்கிறாங்க, அவங்களா கிங் வந்துட்டு பீப்புளாலே கொல்லப்பட்டாங்க, அது என் பேரண்ட்ஸுக்கு தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கும்போது ஏன் எதனாலன்னு கேட்கும்போது அவ்வளோ நல்ல கிங்காக இல்லை ஆட்சி பண்ணுறதுல, அதனால வந்துட்டு கிங்கை கொண்டுட்டாங்க, பீப்புளே வந்துட்டு யாரும் நம்மளுக்கு கிங்லாம் வேண்டாம், மக்கள் ஆட்சி மாதிரி அங்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லும் போது உடனே பிரின்ஸ் யோசிக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு, நெக்ஸ்ட் கிங் யாரும் வரலையான் போது நெக்ஸ்ட் கிங்கும் வந்தாங்க. ஆனால் வந்துட்டு பீப்புளுக்கு வந்து அந்த கிங் மேலே இருக்க பயம்லாம் இல்லை. ஸோ கிங் இருந்தாலும் நம்ம வாழ தான் போகிறோம், இல்லைனாலும் வாழ தான் போகிறோன்ட்டு ஆயிடுச்சு. ஆனால் பீப்புளே வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள, நம்ம கரெக்டாக நம்மளுக்குன்னு ஒரு விதிமுறை வச்சு அதுபடி தான் வாழுவோன்ட்டு. அப்போ வந்துட்டு பிரின்ஸ் சொல்கிறாங்க, ஓ அப்படியா, சரி சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கினே வரும்போது உடனே ஜான் வந்து வாயை விட்டுடுறாங்க. என்னென்னா, ஒரு கிரேட் பிளேஸ்லேருந்து வந்தவங்கன்னா கிரேட்டாக ஆக முடியும், அந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது. ஸோ அது தெரியுமான் போது ஹீரோவும் வந்துட்டு அந்த கிரேட் பிளேஸ்லேருந்து வந்தவங்க தான் கிரேட் ஆக முடியுமா, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது உடனே வந்துட்டு ஜான் என்ன சொல்கிறாங்க, சரி சரி அதை விடுங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க, சரி நான் எனக்கு தூக்கமாக வருது நான் போகிறேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு அடுத்தது இந்த பக்கம் மோவாவை தான் காட்டுறாங்க. மோவா வந்துட்டு சரி ஹீரோயினியோட அண்ணாவை வந்து தட்டி எழுப்பலாமா வேணாமா, போகலாமா வேணாமான்னு யோசிச்சுன்னு இருக்காங்க, ஹெல்ப் கேட்காது, ஏன்னா பேலஸ்குள்ள இல்லை, அதனால வந்து ஹெல்ப் கேட்கறதுக்கு போகலாமா வேணாமா, கடைசியில் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயினி ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது, மோவா நீங்களா அன்றைக்கி அந்த நார்த் சைடில் திடீர்னு நீங்கள் காணாமல் போயிட்டீங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோவா சொல்கிறாங்க. ஒன்று ஹீரோயினி வந்துட்டு இது நிச்சயமாக டெஸ்டினியாக தான் இருக்கும், என் வீடாண்டியே உங்களை நான் பார்ப்பேன்னு எதிரே பார்க்கல, வாங்க வாங்க உள்ளே வாங்க, வந்து ஏதாச்சும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து மூவா தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. உள்ளே பார்த்தா 2 செப்பல் கிடக்கு. அண்ணா அப்போ தான் வராங்க. 2 செப்பல் கிடைக்கே. ஹீரோயினி யாராச்சும் உள்ளே இருக்காங்களா, ஆமாண்ணா ஒரு கெஸ்ட் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஓல்டான கெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோயினியோட அண்ணாவும் வந்துட்டு சரிம்மா அப்படின்றாங்க. ஹீரோயினியும் வெளில இருந்து வந்து, அண்ணா நீங்கள் அவங்கள பார்த்தே ஆகணும், இவங்க தான் எனக்கு நார்த்தன் சைடு வந்து ஹெல்ப் பண்ணவங்கன்னு சொல்லிட்டு மூவாவை வந்து ஹீரோயினியோட அண்ணா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஹீரோயினியோட
ஹீரோனியோட அண்ணாவும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்துட்டு ஹீரோனியோட அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மொவ்வாக்கு கண்ணிலலாம் கோவம் எழுதுது. ஆனால் வந்து ஹீரோனி அண்ணா என்ன சொல்லிடுறாங்க, ஹீரோனி நீ போயிட்டு இவங்களுக்கு இதெல்லாம் வந்து பத்தாது, நீ போயிட்டு ஒரு ஹெர்பல் போட்ட ஜூஸ் இருக்கும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ அது வைனா, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வைனாச்சு, அதுவும் எடுத்துட்டு வா சொல்லுங்க. ஆமாம் என் ரூமுக்கு போய் எடுத்துட்டு வாங்கும்போது இங்கே வந்து பேசுகிறாங்க. ஆமாம் உனக்கு எப்படி வந்து அண்ணன் கிட்ட கேட்குறாங்க, உனக்கு எப்படி தங்கச்சி வந்துச்சு, உங்கள் அப்பா தான் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே செத்துட்டாங்க, உங்கள் அம்மாவும் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, உனக்கு எப்படி தங்கச்சி வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறாங்க. பார்த்தா ஹீரோயினி வந்து சொல்லிருப்பாங்களா அந்த நார்த் சைடு, எனக்கு வந்து 26 வயசு இப்போ ஆகுது, ஒரு 20 வயசு முன்னாடி எனக்கு வேக்சினேட் பண்ணாங்க, அதுவும் எங்கள் அப்பா வந்து இன்னொருத்தவங்க சொல்லி தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஓடுது. அப்போ தான் வந்துட்டு மொவ்வாக்கு வந்துட்டு ஒன்று ஹீரோயினியான அண்ணா சொல்கிறாங்க, தயவு செஞ்சு நான் இப்போ ஒரு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, உன்னத்தை காப்பாற்ற வேண்டிய விஷயம் இருக்குது, தயவு செஞ்சு இதை யார்கிட்டையும் நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியான அண்ணா வந்துட்டு மொவ்வா கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. உடனே அப்போ தான் ஹீரோயினி வராங்க. அண்ணா இது ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம எப்படி இவ்வளோ கம்மியானதை போயிட்டு நம்மளுக்கு அவங்கக்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்ட்டு வெளில இருந்துக்கிட்டே கேட்கும் போது உடனே அண்ணாத்துக்கு மொவ்வாவே எழுந்து வெளில வந்துடுறாங்க. வந்த உடனே ஃப்ளாஷ்பேக்கில் ஓடுது. என்னன்னா மொவ்வாவோட டீச்சருன்ட்டு ஒருத்தவங்க இருந்தாங்களா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க டீச்சர் அப்போது மொவ்வா உள்ளே வராமல், ஏன்னா மொவ்வா கொஞ்சம் சின்ன வயசு தானே, மொவ்வா வந்து உள்ளே வரும்போது டீச்சர் தூங்கி நிற்காங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு எழுந்து அப்படிங்குது. ஸோ அதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சு நிறைய காட்டிருப்பாங்க. ஸோ வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம் இன்னும் என்ன சஸ்பென்ஸ்லாம் வச்சுருக்காங்க, என்ன ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தினைக்கும் புது புது வீடியோ வந்துக்கினே இருக்கும். லைக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எல்லாருக்குமே இந்த சீரீஸ் போகும். இவ்வளோ நல்ல சீரீஸை யாரும் மிஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்.